அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, முருகனுடைய அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பழனி முருகனை நீங்க எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை பார்த்தீங்கன்னா மூன்றாவது படை வீடாக தான் பழனி மலை சொல்லப்படுது. இங்கு தான் பழனியில் போகர் என்னும் மகா சித்தரால நவபாஷணத்தால் கொண்டு உருவாக்கப்பட்ட முருகன் சிலை இருக்குதுங்க. இதனை செய்து முடிக்க பார்த்தீங்கன்னா போகருக்கு 9 வருடங்கள் பிடித்திருக்குது. இந்த ஆலயத்தை பற்றி மேலும் சில சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இத்தல முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே 6 முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுது. இந்த நிகழ்வானது பார்த்தீங்கன்னா 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடித்து விடுவாங்க. ஒரு முறை அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து விட்டாலே அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் வரையுமே முருகனுக்கு மாலை சாற்றுவது, பூக்களால் அர்ச்சனை செய்வதோ நடைபெறுவதில்லைங்க. தாண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் தான் இருக்கும் இத்தல இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி என்ற பெயராம். இவருக்கு மட்டுமே சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், நல்லெண்ணெய் ஆகிய 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே உபயோகிக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அபிஷேகத்தில் பன்னீரும் சேர்க்கப்பட்டது. இந்த அபிஷேக பொருட்களில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற அனைத்துமே தண்டாயுதமனுடைய தலையில வைத்து உடனடியாக எடுத்து விடுவாங்க. அவரை முழுமையாக அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க. நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை பார்த்தீங்கன்னா மிகவும் சூடாக இருக்குதுங்க. எனவே இரவு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுவதை கொண்டே இருக்குதான். இந்த நீரை பார்த்தீங்கன்னா அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணியின் சிலைன்னு பார்த்தீங்கன்னா நெற்றில அணிவிக்கப்பட்ட ருத்ராட்சம், கண், மூக்கு, வால், தோல், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக புலியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா போகருடைய கைவண்ணனே சொல்லலாங்க. தண்டாயுதபாணியில் பார்த்தீங்கன்னா சிலைக்கு இடது பக்கத்தில் தான் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குதுங்க. இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்கணும்னா வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டுங்க. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நீங்கள் தரிசிக்க முடியாது. பழனியில் மட்டுமே 2 மரகத லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா முருக சன்னதியிலுமே, மற்றொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதியிலும் இருக்குதுங்க. இந்த இரண்டையுமே போகர் பூஜிப்பதாக சொல்லப்படுது. முருகனுடைய சிலையை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித சுகந்த மனம் வீசிக்கொண்டே இருக்குதுங்க. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மட்டும் 9 வருடமா. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகரும் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்திருக்காரு. இதற்காக பார்த்தீங்கன்னா 4000 மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காரு. 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க. போகர் இகபரத்தில் இருக்கும்போது தான் தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்தான் முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு. இதனால தான் மலை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே பழனி முருகன் குலதெய்வம் ஆனாரு. முருகனுடைய அறுபடை வீடுகளை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்புரியதாங்க இந்த பழனி முருகன் கோவில். மற்ற 5 தலங்களுமே சுப்பிரமணியன் என்ற பெயரில் அருள்பாலிக்கும் முருகன் இந்த தலத்தில் மட்டுமே கையில் தாண்டத்துடன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுறாரு. முருகன் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் மூலவர் சிலை பலவிதமான மூடிகளை கொண்டு தான் தயார் செய்திருக்காங்க. முருகனுடைய தலையில இருக்கும் ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கை, விரல் என அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒளி கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையின் மற்றொரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா போக சித்தரால உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்ததாங்க. ஆனால் இந்த நவபாஷண சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னே உருவாக்கியிருக்காங்க. ஒரு சிலை இன்று வரையுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது போன்ற பழனி முருகன் சிலை பற்றிய பல விஷயங்கள் அதிசயங்கள் நிறைந்ததாகவே இருக்குதுங்க. பாஷனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. பாஷனம்னா விஷத்தன்மை கொண்ட பொருள்னுங்க அர்த்தங்க. 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து தான் செய்யப்பட்டது தான் நவபாஷண சிலைங்க. பாசனம் என்பது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 64 வகைங்க. இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்ற 63 வகையான பாசனங்களை நச்சுத்தன்மையை முறித்து விடணும் கொண்டதாக சொல்லப்பட்டிருக்குது. முருகன் சிலையில சேர்க்கப்பட்டுள்ள இந்த 9 வகையான பாசன பொருட்களுமே ஒவ்வொன்றுமே நவகிரகனுடன் தொடர்பு இருக்குதுங்க.
ஒவ்வொரு பொருளும் ஒரு நவகிரகத்துல தன்மை கொண்டதாக இருக்குது. இதனால தான் பழனி முருகனை வழிபட்டாலே போதுங்க, நவகிரகங்களால் வழிபட்ட பலனை நீங்க பெற முடியும். நவகிரகங்களின் தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டால் நீங்கி விடுவதாக சொல்லப்படுது. பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 6 முறை அபிஷேகம் நடத்தப்படுது. முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா மகத்துவமான புராண உண்மை கதைகள் இருக்குதுங்க. ஒவ்வொரு தேவைக்காகவுமே ஒவ்வொரு ரூபத்துல நாம இறைவனை தரிசனம் செய்து வரோம். அந்த வகையிலுமே பழனி முருகன் கோவில்ல ராஜ அலங்காரத்துல இருக்கும் மூலவரை வழிபடுவது நல்லதா, இல்ல ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்வது நல்லதா, இதற்கான பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். பக்தர்கள் ஆகிய நாம இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்கார தரிசனம் காண மிகவுமே பிடிக்குங்க. ஒரு மனிதனால செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்குமே இறைவனுடைய துணை கிடைக்க ராஜ அலங்கார தரிசனம் செய்யுங்க. திருமணத்திற்கு வர பார்க்க சென்றாலும் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம். புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரக பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால இயலக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செய்து வாருங்க. மனிதனால முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை காப்பதற்கோ சரியான முடிவு எடுக்க முடியாம தடுமாறும் மனநிலை கொண்டிருந்தாலும் ஆடி கோலத்துல தரிசனம் செய்வது நல்ல பலனை அளிக்கும். ஆடி கோலத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்த ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபடுவாங்க. மேலும் குடும்ப நிலையை கடந்து வாழ்பவர்களுமே தான் இந்த கோலத்தை தரிசனம் காண போராடுவாங்க. மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஆண்டி கோலத்துல பழனி முருகனை தரிசித்தாலே முற்றும் துறக்க வேண்டி இருக்கு என்பதல்லங்க. ஞானக்காரனாக இருக்கக்கூடிய முருகனை நமக்கு வீரத்தையுமே தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறாங்க. வாழ்க்கையில நீங்க தீராத வழக்குகளால அவதிப்பட்டு வந்து இருந்தாலும் தீராத நோய்கள் விலகவும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வழக்குகளை உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும்னா போராடி கொண்டு இருப்பவங்க முருகனை ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்து வழிபட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களும், நோயாளிகள், வாய் பேச முடியாதவங்க, உடல குறைபாடு உள்ளவங்களும், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களும் மன இறுக்கத்தில் இருந்தீங்கன்னா ஆடிக்கோலம் முருகனை தரிசித்தால் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலை மாறுங்க. மனம் சாத்த முற்று சமத்துவம் பெற்று அமைதி அடையுங்க. இதனால தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க அதிகமாக பெறுவீங்க. பார்த்தீங்கன்னா நாரதரும் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஞான பழத்தை கொண்டு வந்து பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொடுத்துருக்காரு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அருகிலிருந்த உமையால் வந்து அந்த பழத்தை வந்து தன் குமாரர்களாக இருக்கக்கூடிய குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாளாம். ஆனால் பரமசிவனோ பழத்தை பிடித்தால் தனித்தன்மை போய்விடுன்னு கூறி தன் மைந்தர்களை இருவருக்குமே ஒரு போட்டியை அறிவித்திருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஞான பழம் பரிசாக கிடைக்கணும் அறிவித்திருக்காரு. குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்திருக்காரு. விநாயகனோ பார்த்தீங்கன்னா தன் பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றிருக்காரு. இதனால் ஏமாற்றம் அடைந்த குமரனோ அனைத்தையுமே துறந்து பழனி மலையில குடியேறினார். அன்றிலிருந்து தான் அவர் நின்ற இடமே பழனி என அழைக்கப்படுது. பழனி மலை பார்த்தினா அங்கே வருவதற்கு உதவியவர் தான் இடும்பனும். அவர் ஒரு பெரிய தாரசின் உதவி கொண்டுதான் பழனி மலையும் இடும்பமலையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்களை கூறியிருக்காங்க. இப்படியான அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாங்க இந்த பங்குனி உத்திரம். இத்திருவிழாவின் போது தான் பக்தர்கள் கொடுமுடியில இருந்து தீர்த்தம் எடுத்து மலைக்கோவில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான அம்சங்கள். அதன்படி தான் இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குது. திரு ஆவினன்குடி கோவிலில் காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே தான் நண்பகல் 12 மணிக்குள்ள கொடியேற்றம் நடைபெறுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சுவாமி தங்க குதிரை வாகனம், தங்கமயில், வெள்ளி காமதேனு, வெள்ளி ஆட்டுக்கிடா, தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமுமே இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தான் மேல் வள்ளியநாயகி அம்மன் திருமுருகன் திருக்கல்யாணம் நடைபெறுது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு 8:30 மணிக்கு மேலே வெள்ளி ரதத்தில் மணக்கோலத்தில் சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும்.
விழாவின் முக்கிய நிகழ்வாகத்தான் ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெற இருக்குது. மாலை 4:30 மணிக்கு தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்படுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.